Hi friends, இன்னைக்கு 5 கிலோ சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, சிக்கன் 65 and பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்ல சூடான பிறகு 1 கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே 5 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம 5 கிலோன்றதுனால 5 கிராம் எடுக்கிறோம். பட்டை 5 கிராம், இலை 5 கிராம், கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த மசாலா கருகிடக்கூடாது, அதனால் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு தான் பண்ணணும். மசாலா லேசாக பொரிஞ்சு வாசனை வந்த பிறகு 2 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் நம்ம பிரெட் அல்வாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு 40 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஓரெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நெய் போட்டு தோசை கல்லிலே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுருவோம். இப்போது வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதில் நம்ம 300 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, 300 கிராம் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே சம அளவு தான் போட்டிருக்கோம். இது போட்டு லேசாக வதக்கி விடலாம். 100 கிராம் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதும் 2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி சம அளவில் ஆட் பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். 100 கிராம் தனி மிளகாய்த்தூள் இதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மிளகாய்த்தூள் வந்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் போடணும். அடுத்ததாக 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். 1 லிட்டர் தயிர். இந்த தயிர் லேசாக நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். கடைஞ்சிட்டு சேர்த்தா தயிர் தனித்தனியாக நிற்காது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து நம்ம கவனமாக போட்டுக்கணும். இந்த மசாலாவுக்கும் கறிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். சாதத்தை வந்து தனியாக நம்ம லேசாக வடித்து தான் போட போகிறோம். அதுக்கு தேவையான உப்பை அந்த சாதத்தில் ஆட் பண்ணிடுவோம். உப்பு போட்டு கலந்த பிறகு எண்ணெய் லேசாக தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கறி ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமு. 6 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சிக்கனையும் சேர்த்து 3 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். சிக்கன் வேகிற சமயத்தில் நம்ம சிக்கன் 65க்கு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் 65க்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 7 டேபிள் ஸ்பூன் தயிர், 5 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 லெமன் ஜூஸ் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது 7லேருந்து 8 நிமிஷம் மிதமான தீயில் பொரித்து எடுத்தால் நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இது நல்லா மேரினேட் பண்ண பிறகு தான் நம்ம பொரித்து எடுக்கணும். அடுத்தது ரைஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 5 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 5 கிலோ ரைஸ்க்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, ரைஸ் இதில் வேகக்கூடாது, 10% வெந்தால் போதும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வடிச்சிடணும். இந்த அரிசி கொதிக்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்தோம்னா மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அரிசிக்கு தேவையான உப்பை அந்த அரிசியிலே சேர்த்துடணும். இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பாதி வெந்துருச்சு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் தண்ணி தனியாகவே சூடு பண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. அந்த சுடு தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். 6 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கனும் தண்ணி விட்டுருக்கிறதுனால அரிசி ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துருக்கோன்றதுனால 6 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது வேக வச்ச அரிசியை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், அரிசி ரொம்பலாம் வேகலை. இப்போது இந்த அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, ஆனால் அரிசி உடையாமல் கிளறி விடணும், ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது. தம்மில் போட்டுடலாம். அடுத்தது கத்திரிக்காய்க்கு வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 100 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை வறுத்து ஓரமாக வச்சுருவோம். அது ஆறட்டும். நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நம்ம பிரெட் அல்வா ரெடி பண்ணிடலாம். நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் நெய் ஆட் பண்ணி அதில் நம்ம 50 கிராம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு 1/2 கிலோ சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி, ரெண்டையும் கலந்து நல்லா கிளறி விடலாம். இப்போது சர்க்கரை கரைஞ்சதும் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துடலாம். ப்ரெட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டு, இது நல்லா கட்டி ஆன பிறகு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கிருணி விதைகள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு தேவையான பிரெட் அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ அடுத்தது கத்திரிக்காயை ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் கிரேவி செய்ய ஒரு பேனில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 20 பல்லு பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு லேசாக வதங்கின பிறகு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் 65 இந்த கேப்பில் நான் பொரித்து எடுத்துக்கிறேன், தக்காளி வதங்குற கேப்பில். இப்போ தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். இதில் 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து கத்திரிக்காய் லேசாக வதங்கினா போதும், நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சம அளவில் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ml புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இது கொதித்த பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, எள்ளு இந்த தூளை 5 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. 20 நிமிஷம் தம்மில் இருந்திருக்கு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போது நம்ம ஒரு 100 கிராம் நெய் ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டு பரிமாற ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.